சென்ற பதிப்பில் தாய்ப்பசுக்காக தன் மகனை இழந்தவன் மனுநீதிச் சோழனும் இவனும் ஒன்றோ என ஆராய்ச்சியாளர்களை குழப்பியவன், துட்டகை மனுவின் சதியினால் சாய்க்கப்பட்டவன், மகிர நகர கோட்டையும் அம்பதித்த கோட்டையினையும் கொண்ட எல்லாரனை பற்றி பார்த்தோம். இன்றைய பதிப்பில் காவிரியை பிரித்தவன், எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவன், இமயம் வரை சென்று வென்றவன், வரலாற்று அறிஞர்களை பேதலிக்கச் செய்தவன், முற்காலச் சோழர்களே பேரரசை உருவாக்கி தந்த கரிகாலச் சோழரை பற்றி காலம் தந்த பொக்கிஷத்தில் காண்போம். முற்காலச் சோழர்களில் மிக முக்கியமான மன்னர்களில் ஒருவர் கரிகாலச் சோழர். இவர் மௌரிய பேரரசின் விஸ்தரிப்பை தென்னிந்தியாவில் தடுத்து நிறுத்திய மன்னர் இளஞ்செழியன் மகன் ஆவார். மன்னர் கரிகாலச் சோழனுக்கு திருமாவளவன் மற்றும் பெருவளத்தான் என்னும் பெயர்களும் உண்டு. சோழ அரசை ஒரு குறுநில அரசிலிருந்து காஞ்சி முதல் காவிரி வரை கொண்ட பேரரசாக மாற்றிய பெருமை மன்னர் கரிகாலனையைச் சேரும். கரிகாலச் சோழன் பற்றி சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. 10 பாட்டுகளில் இரண்டாவதாக வரக்கூடிய பொருநர் ஆற்றுப்படை சோழ மன்னர் கரிகால் வளவனை பாட்டுரை தலைவனாக கொண்டு இயற்றப்பட்டது. முடத்தமா கண்ணியார் என்ற புலவர் பொருநர் ஆற்றுப்படையை இயற்றினார். பொருநர் ஆற்றுப்படை தவிர பட்டினப்பாலை, அகநானூறு மற்றும் புறநானூறு ஆகிய நூல்களிலும் கரிகாலச் சோழன் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்ககால இலக்கியங்களில் மற்றும் கல்வெட்டுக்கள் வாயிலாக மன்னர் கரிகாலச் சோழன் பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் பெற முடிந்தாலும் அவருடைய ஆட்சி காலம் குறித்து சரியான தகவல்கள் எதுவும் இதுவரை ஆதாரப்பூர்வமாக கிடைக்கவில்லை. கிமு 270 கிபி 180 இடைப்பட்ட காலத்தில் இவர் ஆட்சி செய்து இருக்கலாம் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். கரிகாலன் என்ற பெயர் ஒரு காரண பெயராகும். இந்த காரண பெயர் குறித்து இருவேறு கருத்துக்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்களிடையே நிலவுகிறது. கரிகாலச் சோழனுடைய சிறு வயதிலேயே அவருடைய தந்தை இளஞ்செழியன் கொல்லப்பட்டார். அதைத் தொடர்ந்து கரிகாலச் சோழன் பாதுகாப்பிற்காக நாட்டை விட்டு வெளியேறினார். சரியான மன்னர் இல்லாது இருந்த சோழ நாடு பெரும் அரசியல் குழப்பத்தில் ஆழ்ந்து இருந்தது. சோழர் பரம்பரைக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கருவூரில் இருந்த சோழ இளவல் கரிகாலச் சோழனை நாட்டை ஆள கொட்டி வந்தனர். ஆனால் கரிகாலச் சோழனுடைய அரசியல் எதிரிகள் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரிகாலச் சோழன் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தாலும் மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அவருடைய செல்வாக்கு ஏறிக்கொண்டே இருந்தது. இதனால் கரிகாலச் சோழனை கொல்ல நினைத்த அவருடைய அரசியல் எதிரிகள் கரிகாலச் சோழன் அடைக்கப்பட்டு இருந்த சிறைச்சாலைக்கு தீ வைத்தனர். அந்த தீயில் இருந்து தப்பிச் செல்லும் பொழுது கரிகாலச் சோழனுடைய கால்கள் கருகின. இதன் காரணம் கொண்டு பின்னர் அவர் கரிகால பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்டார். பின்னர் அதுவே மருவி கரிகாலச் சோழனாக நிலைத்தது. சிறைச்சாலையில் இருந்து தப்பிச் சென்ற கரிகாலச் சோழன் அவருடைய மாமன் இருப்பிடர் தலையன் உதவியுடன் பெரும் படையை திரட்டி எதிரிகளை தோற்கடித்து சோழ அரியாசனத்தில் மன்னராக அமர்ந்தார். சில ஆராய்ச்சியாளர்கள் கரிகாலன் என்ற பெயருக்கு வேறு காரணம் கருதுகிறார்கள். கரி என்றால் யானை, காலன் என்றால் யமன், அதாவது யானைகளை கொன்றவன் என்கின்ற அர்த்தத்தில் வந்த பெயர்தான் கரிகாலன் என்று கருதுகிறார்கள். ஆனால் இந்த காரணம் பெருவாரியான சரித்திர ஆராய்ச்சியாளர்களால் ஏற்கப்படவில்லை. கரிகாலச் சோழன் சோழ அரியாசனத்தில் மன்னராக அமர்ந்து அவரது ஆட்சியை நன்றாக வேறொன்று செய்வதற்கு முன்பே கரிகாலச் சோழனை தோற்கடித்து சோழ நாட்டை வெற்றி பெறும் நோக்கத்துடன் பாண்டிய மன்னரும் சேர மன்னரும் மற்றும் 11 குறுநில மன்னர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே அணியாக பெரும் படை கொண்டு சோழ நாட்டின் மீது போர் தொடுத்தார்கள். சங்ககால போர்களில் ஒன்றான வெண்ணிப்பரத்தலை என்ற இடத்தில் இந்த போர் நடந்தது. அதிக படை பலம் கொண்டு கரிகாலச் சோழனை எளிதாக போரில் வென்றலாம் என்று எண்ணி போர் தொடுத்து வந்த அத்துணை பேரையும் அவர்கள் பெரும்படையும் கரிகாலன் நிர்மூலமாக்கி போரில் வெற்றி வாகை சூடினார். இப்போரில் கரிகாலச் சோழன் எய்த அம்பினால் மார்பிலிருந்து பின் முதுகு வரை துளைக்கப்பட்ட சேரமான் பெருஞ்சேரலாதன் தனக்கு ஏற்பட்ட பெரும் அவமானம் என கருதி வடக்கிலிருந்து உயிர் திறந்தார். இதை புறநானூற்று பாடல் ஒன்று அழகாக விவரிக்கிறது. மண்முலா மரப்ப பண்யாழ் மரப்ப இருங்கட்குளிசி
அவிழ்து இழுந்து மறப்ப சுரும்பார்த்தேரல் சுற்றம் மறப்ப புறப்பொன்னானி மரத்தகை மன்னன் வாளி வடக்கிலிருந்தான் என குறிப்பிடுகிறது. மேலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க போரை பற்றி நாம் சங்ககால இலக்கியமான பெருநூறாற்றுப்படை வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது. தற்போது தஞ்சாவூரில் இருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெண்ணி என்ற ஊரில் இந்த போர் நடைபெற்றது. இந்த ஊரின் தற்போதைய பெயர் கோவில் பெண்ணி. பெண்ணி பரத்தலை நடந்தது போலவே பெண்ணி வாயில் என்னும் மற்றொரு ஊரிலும் போர் நடந்தது. இந்த ஊரில் கரிகால சோழனை 11 வேலி மன்னர்கள் ஒன்று திரட்டு தாக்கினர். ஆனால் அவர்கள் அனைவரும் கரிகால சோழனின் போர்த்திறன் முன் எதிர்த்து நிற்க முடியாமல் போர்க்களத்திலேயே மாண்டனர். அவர்கள் முழங்கிய முரசுகள் மட்டுமே போர்க்களத்தில் எஞ்சி கிடந்தன. இதனை பார்த்த அழுந்தூர் மக்கள் மகிழ்ச்சியில் பூரித்து ஆரவாரம் செய்தனர். இந்த போர்களில் வெற்றி பெற்றதன் வாயிலாக கரிகால சோழன் பாண்டியரையும் சேரர்களையும் தோற்கடித்து சோழ ஆட்சியின் கீழ் கொண்டு வந்த முதல் சோழ மன்னர் மற்றும் மூவேந்தர்களின் முதல் பேரரசர் என்ற பெருமையையும் அடைந்தார். வாகை பெருந்தலை என்ற ஊரில் நடந்த மற்றும் ஒரு போரில் 9 குறுநில மன்னர்களின் கூட்டணியை கரிகால சோழன் தோற்கடித்தார். பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடிகிடூர் உருத்திரங்கண்ணார் கரிகால சோழனின் வீரம், அவரது படைகள் மற்றும் பகைவர்களின் நாட்டை கரிகால சோழனின் படைகள் அளித்த விவரங்களை அவரது நூலில் பதிவு செய்துள்ளார். சிலப்பதிகாரம் நூலின் மூலமாக கரிகால சோழனின் வடநாட்டு படையெடுப்பு பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இமயம் வரை சென்ற கரிகால சோழன் வச்சிரம், மகதம், அவந்தி போன்ற நாடுகளை வென்றோ அல்லது அந்த நாடுகளோடு உடன்பாடு செய்து கொண்டோ தெரிய வருகிறது. இந்த தவிர இலங்கையை வெற்றி கொண்ட சில மன்னர்களில் கரிகால சோழனும் ஒருவர். சோழ நாட்டில் கல்லணை கட்டப்படுவதற்கு முன்பாக கரிகால சோழனின் காலத்திலும் அதற்கு முன்பும் மக்களின் உணவுப் பொருட்களின் தேவையை பூர்த்தி செய்ய இலங்கையிலிருந்துதான் பெரும்பாலும் அரிசி, பல வகையான தானியங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வந்தது. கடியலூர் உருத்திரங்கண்ணார் என்கின்ற புலவர் எழுதிய பட்டினப்பாலை என்கின்ற நூலில் இலங்கையிலிருந்தும் பர்மாவிலிருந்தும் எப்படி காவிரி பூம்பட்டினத்தில் உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது என்பது பற்றிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. சோழ அரசாங்கத்தின் உணவு தேவையை பூர்த்தி செய்யவும் விளைநிலங்களை அதிகப்படுத்தவும் கரிகால சோழன் கல்லணையை கட்டினார். கல்லணை மூலமாக சோழ நாட்டின் நதிநீர் சரியாக விநியோகிக்கப்பட்டு சோழ நாட்டின் உணவுப் பொருட்களின் விளைச்சலும் அதிகரித்தது. சோழ நாடு சோற்றுடைத்து என்ற புகழும் அடைந்தது. கரிகால சோழனின் சொந்த வாழ்க்கையை பற்றிய சரியான தகவல்கள் எதுவும் சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. கரிகால சோழன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் மகிழ்ந்திருந்தார் என்று பட்டினப்பாலை ஆசிரியர் உருத்திரங்கண்ணார் பொதுப்படையாக கூறியுள்ளார். நாங்கூரைச் சேர்ந்த வேளிர் குலப்பெண் ஒருவரை கரிகாலன் மணந்தார் என்கின்ற நச்சினார்க்கினியார் குறிப்பிடுகிறார். இது மரபு வழி செய்தி என்று வரலாற்று ஆதாரமற்றது. கரிகால சோழனின் மகள் பெயர் ஆதிமந்தியா. ஆனால் இந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக எந்த ஒரு சான்றும் இதுவரை கிடைக்கவில்லை. கரிகார் பெருவளத்தான் அவரது வாழ்வின் இறுதியில் குராப்பள்ளி என்ற இடத்தில் தனது உலக வாழ்வை நீத்தார் என்பது தெரிகிறது. ஆனால் எந்த வருடம் உயிர் துறந்தார் என்ற விவரம் திட்டவட்டமாக தெரியவில்லை. கரிகால சோழன் இறந்ததால் சோழ நாட்டில் ஏற்பட்ட ஆறாத்துயரை பற்றி கருங்குழல் ஆதனார் என்னும் புலவர் பாடியிருக்கிறார். கரிகால சோழனின் மறைவுக்கு பிறகு நலங்கிள்ளி சோழ அரசரா பதவியேற்றார். இவர் கரிகால சோழனின் மகனாக இருக்கலாம் என்று நம்பப்பட்டாலும் அறுதியிட்டு உறுதியாக இவர் கரிகால சோழனின் மகன்தான் என்று கூறும் தகவல்களோ அத்தாட்சியோ ஏதும் இதுவரை சரித்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்கவில்லை. கல்லணையின் சிறப்பு. கரிகால சோழனால் 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. தற்போதுள்ள அணைகளில் மிக பழமையானது எனவும் உலகில் உள்ள பழமையான அணைகளில் இப்போது வரை புழக்கத்துள்ள அணையும் இதுதான் என்று அறியப்படுகிறது. கல்லணையின் தொழில்நுட்பம். கல்லணையில் அடித்தளம் மணலில் அமைக்கப்பட்டதாகும். இந்த பழந்தமிழர் தொழில்நுட்பத்தை இன்று வரை வியத்தகு சாதனையாக புகழப்படுகின்றது. கல்லணையின் நீளம் சுமார் 1080 அடி, அகலம் 66 அடி, உயரம் 18 அடி கொண்ட அமைப்பாகும். கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஒரு அமைப்பு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது என்பதே அதிசயமே ஆகும். காவிரி மேல் அணை கட்டுவது சாதாரண காரியமே அல்ல. ஒரு நொடிக்கு 2 லட்சம் கனநீர் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல்
அணை கட்டுவதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். அதாவது, நாம் கடல் தண்ணீரில் நிற்கும்போது, கடல் அலை நமது கால்களை அணைத்துச் செல்லும் போது, அப்போது பாதங்களின் கீழே மணல் அரிப்பு ஏற்பட்டு நம் கால்கள் மண்ணுக்குள்ளே புதையும். இதைத்தான் கல்லணை கட்டுவதற்கு சூத்திரமாக பயன்படுத்தினார்கள் அன்றைய பழந்தமிழர். எப்படி என்றால், காவிரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டார்கள். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுள் புதையும். அதன் மேல் மற்றொரு பாறையை வைப்பார்கள். நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசிவிடுவார்கள். இதனால் 2 பாறைகளும் ஒட்டிக்கொள்ளும். இப்படி பாறைகளின் மேல் பாறையை போட்டு படிவேகத்தில் செல்லும் காவிரி மீது கட்டிய அணைதான் கல்லணை. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்துள்ளார். தஞ்சை மாவட்டம் தொடர் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றிய போது கல்லணை மணல்மேடாகி நீரோட்டம் தடைபட்டது. இந்த சூழலில் 1829 காவிரி பாசன பகுதியின் தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர்தான் அன்று பயனற்று கிடந்த கல்லணையை தைரியமாக சிறு சிறு பகுதியாய் பிரித்தெடுத்து மணல் போக்கிகளை அமைத்தார். கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்து ஆர்தர் காட்டன் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறினார். கரிகாலன் கட்டிய இக்கல்லணையை மகத்தான அணை, அதாவது கிராண்ட் அணிகட் என்று பெயர் சூட்டி அழைத்தார். காலம் தந்த பொக்கிஷத்தில் சோழர்களின் பயணம் பொக்கிஷமாக தொடரட்டும்.